வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு கிராமப்பகுதி. அந்த கிராமப்பகுதியில் ஒரு திருமணமாகி கொஞ்ச நாள் குழந்தை சின்ன குழந்தை வச்சுருக்கிற ஒரு இளம்பெண் அங்கே ஒரு மாடை மேய்ச்சிட்டு இருந்தாங்க வயல்வெளியில். அந்த நேரத்தில் அவங்களுடைய பள்ளி தோழி வராங்க. வந்துட்டு அவரோட கணவரோடு வராங்க. வந்துட்டு அந்த பொண்ணை பேரை சொல்லி கூப்பிட்டு, நீ இங்கே தான் இருக்கியா, என்ன நீ மாடு மேய்ச்சிட்ருக்க, என் கூட தான் படித்த, நீ மாடு மேய்ச்சிட்ருக்க பாரு, என் கணவர் பாரு ஃபாரினில் இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறாரு, நிறைய நகை வச்சுருக்காரு, என் அக்கௌண்ட்டில் 7 லட்ச ரூபா பணம் போட்டு வச்சுருக்காரு, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படி இப்படின்ட்டு அவங்க மட்டும் பெருமையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. உடனே இந்த பொண்ணு பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு, அப்படியா, ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை அப்படின்ட்டு. இப்போ நானும் என் கணவரும், அவர் வந்து ரொம்ப வசதி இல்லாதவர் தான், சாதாரணமான வேலை தான் செய்கிறாரு. அவர் கொடுக்குற சம்பளத்தை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன். எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. நம்ம 2 பேரும் ஒரே வயது உள்ளவர் தான். நீயும் தான் கல்யாணம் பண்ணிட்ட. 2 வருஷமாக அவங்க வீட்டுக்காரரு ஃபாரினில் போய் இருந்தார். 2 வருஷமாக உனக்கு ஒரு எந்த சந்தோஷமும் கிடையாது. உனக்கு என்ன இது குழந்தையும் இல்லை, ஒன்றும் இல்லை, பணம் தான். இன்னும் 10 வருஷம் கூட உங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபாரின்லேயே இருப்பார், பணம் நிறையா சம்பாதிப்பார், நிறைய பணத்தை வீட்டில் வச்சுட்டு, பணத்தை மூட்டையாக வச்சுக்கிட்டு பணத்தை தான் இருப்பார், ஒரு சந்தோஷமும் இருக்காது. நீங்கள் நான் வந்து இப்போ இப்போ எப்போ வேணாலும் ஏதாவது எனக்கு மனசு சரியில்லைனா எங்கள் கணவர்கிட்ட சொல்லுவோம். உடனே அவர் ஆறுதல் சொல்லுவார். உடம்பு சரியில்லைனா உடனே டீ போட்டு கொடுப்பாரு, எனக்கு ஒரு சமையல்லாம் பண்ணி கொடுப்பாரு. இப்போ கூட பாரு, எங்கள் வீட்டுக்காரரு நாங்கள் வெயிலில் இது பண்ணிட்டு இருக்கேன், டீ போட்டு வரதுக்கு தான் போயிருக்காரு. வேணுன்னா உங்களுக்கும் சேர்த்து நான் டீ வாங்கி தர சொல்கிறேன், போட்டு வர சொல்கிறேன், ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னுவாங்க. அப்போ தான் இவங்க அப்படியே ஷாக் ஆகி நிற்பாங்க. அப்போ அந்த பெண் வந்து அந்த ஃபாரினில் வேலை செய்கிறாரு, அந்த அவர்கிட்ட, அண்ணா நான் பேசுனது ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க, உங்கள் மனைவி வந்து இதுமாதிரி பேசுனதுனால தான், எனக்கு மனசுக்கு ஒன்று மாதிரி பேசுனதுனால தான் நான் சொன்னேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னுவாங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், இல்லைம்மா, உண்மையிலே நீ என் மனசில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சோ நான் அதை சொல்லிட்டேன். இவங்க பணம் பணம் பணம்னு, இவங்கள விட இவங்க அம்மா தான் பணம் பணம் பணம்னு இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பணம் பணம்னு சொல்லிட்டு சந்தோஷமே இல்லாமல், நான் அங்கே போய் சாப்பாடு எல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லுவார். வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் என்பது பணம் மட்டுமே இல்லை. பணம் மட்டும் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமா சொல்ல முடியாது. அவர்கள் சந்தோஷம்ன்றது கணவன் மனைவியோட ஒரே இடத்துல இருந்து வாழ்கிறது தான். வாழ்ந்து சேர்ந்து வாழ்ந்து கொஞ்சமான பணம் இருந்தாலும் அதை வச்சு நிறைவான வாழ்க்கை வாழ்வது தான் சந்தோஷம்ன்றது அந்த கதை ஸ்லோகம். நன்றி, வணக்கம்.